காலையில் எழுந்திரிச்சோடனே ஹிஸ் வீக்னஸ் பாடி ஒர்க் பண்ண முடியாது. பக்கத்தில் நர்சிங் ஹோம் போயிட்டு அது ஒரு சிடி எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக் தான் சொன்னாங்க, அவுட் விண்டோ மறுபடியும் சொன்னாங்க. சரி நான் காலிங் மீ அந்த ஃபோன். நான் யூஸ்வலி அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் பேசுவேன், டாக்டருக்கு புரியல. அப்புறம் நான் என்ன கேள்வி கேட்குறேன், அந்த டாக்டருக்கு சொல்ல தெரியல. ஃபேமிலி கிரைங், அந்த டாக்டர் டோல்ட் நோ சான்ஸ் இருக்குது. மேபி நிம்ஹான்ஸில் போய் பெங்களூர் போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏதாச்சும் பண்ண முடியுமே. They came here. அவங்க உடனே சொல்லிச்சு மறுபடியும் அந்த எம்ஆர்ஐ ரிலேட்டிவ்லி ஈவன் தோ அவுட் விண்டோ, பட் நம்ம எம்ஆர்ஐ பார்க்கும்போது they say up to 24 hours. Up to 24 hours அந்த ஏரியா கொஞ்சம் blood pipe பரவலை. So they went and removed the clot. Within 48 hours he's walking and talking. நிறைய டைம் அப்படி காமிக்கல. ஒரு பேஷண்ட் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பேரலைஸ்ட், திரும்ப 5 years ஆகுது வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. அவர் திஸ் ஆல் நெவர் ஹேப்பன்ஸ். இங்கே ஊற்றுற எண்ணெய் வந்து அது தோல் மூலியமாக உள்ளே போய் எதுவும் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தோல் வந்து அப்படி ஒரு போரஸ் இது அவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் நீங்கள் லிட்டர் கணக்கில் ஊற்றினாலும் அது உள்ளே போய் ஒன்றும் பண்ணாது. அண்ட் இந்தியன் 1996 சார் சயின்டிஃபிக்கலி இப்போ அவங்க சொல்கிற மாதிரி வருமானால ஸ்ட்ரோக்கை உருவாக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பகுதியை இல்லை, அது ஸ்ட்ரோக் உருவாக்க முடியாது. அந்த பர்டிகுலர் நரம்பை ஏதாவது பண்ண முடியும், அவ்வளோதான். மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஒரு வைத்தியம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேஷண்ட் நம்மளை நடக்க வைக்கலாம். வசூல் ராஜா MBBS மோஸ்ட்லி அவர் இந்த மாதிரி they can't sit like this. உட்கார முடியாது, இப்படி படுத்திருப்பாங்க. இவருக்கும் தலை தொங்கின மாதிரி தான் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக அதில் நல்லா தான் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப சிவியர் ஹெட் இன்ஜுரிலையும் ஸ்ட்ரோக்லேயும் வரலாம். மோஸ்ட்லி இதுலேருந்து ரிக்கவரி ஆகிறது வந்து இட் வில் பி அ சென்சேஷனல் நியூஸ். KMCH Blacksheep Master Stroke பெரிய ப்ராசஸ் தான் அது. இன்னும் சொல்லப்போனால் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம விஞ்ஞானத்தின் துணை கொண்டு அசாத்தியமான விஷயத்தை சாத்தியப்படுத்துகிறோம். பெரிய விஷயம் தான் சார் உண்மையிலே. அண்ட் இது எல்லாமே நம்ம பேசுகிற எல்லா டாக்டர்ஸ்னுடைய ஒரு காமன் பாயிண்ட், எவ்ரி மினிட் மேட்டர்ஸ். நேரம் தான் இங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்குது, எதுக்கு நம்மளுடைய உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத. ஸோ அதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த டேயில் இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷனுமே கூட அதுக்காக தான். ஸோ எல்லாருமே இதை பற்றின அவேர்னஸை மைண்டில் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தெரியப்படக்கூடிய இடங்களில் யாருக்காவது இது நடக்கும்போது கூட இமீடியட்லி ஆஸ்க் தெம் டு ஆக்ட், பி ஃபாஸ்ட் அப்படின்றது தான் செந்தில் சார் சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அண்ட் அருள் சார், இங்கே KMCHக்குள்ளே நீங்கள் யூஎஸ்லேயும் இருந்திருக்கீங்க, அங்கேயும் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கே ஸ்ட்ரோக் பற்றின அவேர்னஸ் எப்படி இருக்குது, அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்குது? அண்ட் இங்கே நம்ம என்னெல்லாம் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெக்னிக்கலி? சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி நிறைய இங்கே ஒரு அடாப்டேஷன் தேவைப்படுதுன்னு சொன்னார். அதில் என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? இப்போது இந்தியா we have almost எல்லா மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, பட் யாரை தெரியுதில்லை. ஸோ I'll tell you 2 ஸ்டோரி நான் சொல்கிறேன். I got 2 phone calls in the last 3 மாதத்தில். One phone call, யார் திருப்பூர் பிஸ்னஸ் ஆள், his friend is in Theni, he's got a stroke. அவங்க பக்கத்தில் they went to one nursing home. அவங்க டைம் எடுத்து CT பண்ணாங்க, அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. then they said he stroke or பாதி is not moving half the body. என்னை கூப்பிட்டாங்க, ஸ்ட்ரோக் இருக்குது. I'm talking to the JMO, junior doctor அங்கே, basic MBBS டாக்டர். நான் பேசுகிறேன், ஸ்ட்ரோக் இருக்குது. he says out window. inside window இல்லை, out window. சரி, இந்த ஆள் சண்டை போட்டுக்கிட்டாது. I said just send the patient to KMCH. ஏன்னா அவங்க திருப்பூர் தான் ஃபேமிலி, so just send them directly here. So ambulance 3.5 மணி நேரம் they came. After coming 3.5 hours we did the MRI. The blood supply இன்னும் நல்லதாக இருந்துச்சு. So we were able to go and remove the clot. So 3 வாரம்க்கு அப்புறம் he is now walking and talking and he is discharged home. Second story, சேலத்தில் எங்கள் சொந்தக்காரோட சொந்தக்காரர். ஸோ வாட் ஹேப்பன் டு தெம் இஸ் காலையில் எழுந்திரிச்சோடனே ஹிஸ் வீக்னஸ் பாடி ஒர்க் பண்ண முடியாது. பக்கத்தில் நர்சிங் ஹோம் போயிட்டு அது ஒரு சிடி எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக் தான் சொன்னாங்க, அவுட் விண்டோ மறுபடியும் சொன்னாங்க. சரி நான் காலிங் மீ அந்த ஃபோன். நான் யூஸ்வலி அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் பேசுவேன், டாக்டருக்கு புரியல. அப்புறம் நான் என்ன கேள்வி கேட்குறேன், அந்த டாக்டருக்கு சொல்ல தெரியல. ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு எப்படி ஆயிடுச்சு, எந்த இடத்துல எங்கே சுத்தமாக சொல்ல முடியல. சரி அனுப்பிட்டேன். இங்கே தேர் ஃபேமிலி இஸ் கிரைங், the doctors told no சான்ஸ் இருக்குது, சான்ஸ் பர்மனன்ட் டேமேஜ். மேபி நிம்ஹான்ஸில் போய் பெங்களூர் போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏதாச்சும் பண்ண முடியுமே. they came here.
அவங்க உடனே சொல்லிச்சு மறுபடியும் அந்த எம்ஆர்ஐ ரிலேட்டிவ்லி ஈவன் தோ அவுட் விண்டோ பட் நம்ம எம்ஆர்ஐ பார்க்கும்போது they say up to 24 hours up to 24 hours அந்த ஏரியா கொஞ்சம் blood pipe பரவலை so they went and removed the clot within 48 hours he's walking and talking நம்ம எல்லா டெக்னாலஜி இருக்குது பட் பேஷண்ட்ஸ்க்கு தெரியுது இல்லை they don't know if they're going getting correct treatment on time வராங்களா நியூரோசர்ஜன் இருக்காங்களா கரெக்டாக ஃபிசியோதெரப்பி பண்ண முடியுமா நிறைய பேருக்கு தெரியுதில்ல ஸோ ஐ திங்க் ஈவன் நாட் ஜஸ்ட் KMCH சென்னை சென்டர்ஸ் இருக்காங்க திருச்சியில் சென்டர்ஸ் இருக்குது மதுரையில் சென்டர்ஸ் இருக்காங்க பட் நம்ம ஆளுக்கு தெரியுதில்ல இவ்வளோ டேமேஜ் ஆன நம்ம எம்ஆர்ஐ பார்க்கும்போது இது இப்போ ஈவன் அவுட் சைட் விண்டோ நான் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அந்த நாலேஜ் இல்லை ஈவனிங் த ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட இல்லை so now we have to do a large number of training is just public இந்த மாதிரி பெரிய சென்டர் இருக்குது இதுதான் ரெஃபரல் சென்டர் இந்த ஸ்ட்ரோக்கில் இது பண்ண முடியுமா இந்த ஸ்ட்ரோக்கு இதில் பண்ண முடியாது ஸோ நிறைய ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் டாக்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜெனரல் பப்ளிக் அவேர்னஸ் இருக்கணும் அவங்க திருப்பின்னு சொன்ன மாதிரி அவங்க ஸ்ட்ரோக் ஆகிட்டு அடுத்த நாளுக்கு வராங்க சில பேர் டிஐ இந்த மினி ஸ்ட்ரோக்கு ஒரு மணி நேரம் கை கால் வேலை செய்யலை அப்புறம் எல்லாம் சரியாகி போயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்க்கல நான் அந்த டைமில் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் மருந்து கொடுத்து அதை ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் பட் அவங்க வரதில்லை அவங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கழிச்சு வராங்க ஸோ திஸ் டைமில் அப்புறம் டேமேஜ் பர்மனன்ட் டேமேஜ் ஆகி போகுது ஸோ திஸ் இஸ் த பெரிய ப்ராப்ளம் வித் அவேர்னஸ் ஸோ எவ்ரி ஃபெசிலிட்டி as I said we are doing நம்ம KMCH we are doing the World Stroke Organization or Angels Award இருக்குது வருஷம் we are taking the top award diamond status சொல்லுவாங்க we're winning but so we're giving it equal to westernized countries but நம்ம public தெரியுதில்ல so now how much training we have to do that as I said not just us there's other centers in Chennai Trichy Madurai there's the centers but யாருக்கு என்ன சென்டர் எந்தமான ஸ்ட்ரோக் சென்டர் யார் who's a good stroke center யாரு தெரியுதில்ல so this is a big problem in India more than the improving the technical facilities இதெல்லாம் தாண்டி இந்த அவேர்னஸை கொண்டு போகிறது தான் இப்போ நமக்கு பெரிய சேலஞ்ச் correct most important thing is awareness yes because we can have the best facility but if people don't come how can we give them the facility and one more thing is understand though we say golden hour 4.5 there was a study called Dawn trial clearly showed that even up to 24 hours it is still better to take out the clot than not take out the clot. See, to get that 100% recovery you may not get, but even if you take out the clot up to 24 hours there still may be brain that you can save which can still improve. So Dr. Edmund was talking about physiotherapy. There is also another therapy which we call occupational therapy. They combine it together. So in the combination, we have a score called modified Rathkin score. Why? If the score can be brought to 2, the patient can still manage on his own without support. So technically, that's why today a patient need not feel I have delayed too much. Still give a chance. There is still chance that we can bring back part of the brain. He said plasticity of the brain. It is almost like saying one patient was writing with his right hand. Some accident has taken place, right hand has gone. He will learn to write with his left hand. That is how the brain can adapt, So the brain, especially in younger age group, the brain can adapt a lot. So you must still give it a chance even if you have delayed the window period. The second biggest problem in India is affordability. So I think Dr. Suresh Sulamari, if you get a phone call in the emergency, ஏதாச்சும் பண்ணிக்கலாமா ஏதாச்சும் பண்ண வேணுமா பண்ண வேண்டியதா அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் they'll be talking among themselves before coming to any decision. The problem on the doctor's side is that we say ஒரு நிமிஷம் 19 lakh cells die, but practical என்ன அங்கே போட்டு if somebody cannot walk, அவங்க ஃபேமிலியில் you cannot walk, not only is that person handicapped from earning, now you're having people living up to 90, so you're going to get possible stroke is high. Another person has to come and take care of them. So I often have to teach like elderly couples, vaisana couples who are old and living alone. If your husband falls down, unga party can they lift him up? Can they feed him? Avanga thaniya panna mudiyuma?
So after seeing this, the cost goes up tremendously on the families, because you're talking about not just the person who can no longer earn, but you're talking about the other person who has to take care of them, giving up all the activity to take care of that person. And they cannot often do it alone. Avanga 24 hours, they're struggling. So they also need help. So that you're talking about 2 attenders to take care of one person. So on the expense பார்க்கும்போது often you say this is giving medicine is cheaper. But people are still not understanding that point. உண்மை. இன்றைக்கி செலவுன்றதை யோசிக்கிறத விட அது ஒரு லைஃப் லாங் இன்கரிங் காஸ்ட் மாதிரி ஆகிடும். ப்ளஸ் லாஸும் கூட. அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது, இன்னொருத்தர் பார்த்துக்க வந்தால் அவங்களுக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஓவரால் அது ஒரு மெஸ் ஆகிடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த மொமெண்ட்டில் பணம் மற்ற விஷயங்கள்லாம் யோசித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல அங்கே யூஸ் இல்லை. எஸ், நிச்சயமா சூப்பர். ஸோ உண்மையிலே இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்கீங்க சார். ஸோ தமிழ் சினிமாவில் எப்படி காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வந்தவங்களன்னு சொல்லி சார் கூட சொன்னார். ஸோ எனக்கு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். சினிமாவில் இது வரலையும் ஸ்ட்ரோக்கை எப்படியெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு, அது உண்மையா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் சார் எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. ஓகே, அது உண்மையா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா, அது இப்போ அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, எவ்ரி லாங்குவேஜ் ஸ்ட்ரோக் stories are totally wrong. இங்கே நிறைய இருக்குது சார். நாங்கள் எடுத்ததே தமிழில் மட்டுமே மோர் தென் 7-8 எடுத்தோம். இப்போது நிறைய டைம் அப்படி காமிக்கல. ஒரு பேஷண்ட் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பேரலைஸ்ட், திரும்ப 5 years ஆகுது வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. This all never happens. மசாஜ் டோட்டல் வேஸ்ட். இது மாதிரி அதிர்ச்சியில் பேச்சு போயிடும், அதிர்ச்சியில் திருப்பி பேச்சு வந்துடும், அப்படியெல்லாம் இருக்குது சார். லைட்னிங் அட்டாக், ஒன் லைட்னிங் இஸ் பேரலைஸ், செகண்ட் லைட்னிங் ஃபுல்லி ரிகவர்ட். அதெல்லாம் சூப்பர் பவர். ஓகே சார். அப்படியே பின்னாடி இருந்து வரும் 1990s மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் வந்த அஞ்சலி, அந்த படத்துல இருந்து ஒரு கிளிப் ப்ளீஸ். அஞ்சலிக்கு ரொம்ப நாள் ஃபிக்ஸ் இருந்ததுனால பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. ஹைபாக்சிக் பிரெயின் டேமேஜ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுனால ட்ரைகாஸ்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். சார், அஞ்சலிக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருந்ததுனால அது அவங்களுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணிடுச்சு. அதனால அவங்க இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நீங்கள் அந்த அஞ்சலி படத்தில் அந்த பாப்பாவை பார்த்துருக்கீங்களா சார்? ஆமாம், அது ஸ்ட்ரோக் இல்லை, அது அப்படி நடக்குமா சார்? ரெஸ்பிரேட்டரி இஷ்யூனால பிரெயின் டேமேஜ், அது ஒரு அந்த கண்டிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அது இயல்பா? அது ஆக்சிஜன் போகலைன்னா ஓகே. இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல, அதில் லங்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து பிளட்டுக்கு ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ அந்த பிளட்டு தான் நம்ம பிரெயினுக்கு அந்த ஆக்சிஜனே கொண்டு போகும். ஸோ ஆக்சிஜன் போகலை அப்படின்னாக்கா பிரெயினில் வந்து ஹைபாக்சிக் பிரெயின் இன்ஜுரி அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். ஸோ எவ்வளோ நேரம் ஆக்சிஜன் போகலைன்றது தான் இங்கே முக்கியம். இந்த ஒரு 8 minutes 5 to 8 minutes தாண்டி பிரெயினுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா அதுவுமே இர்ரிவர்சிபிள் பிரெயின் இன்ஜுரி மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். செரிப்ரல் பால்சிட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார், ஆமாம். அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் இதெல்லாமே ஓகே சார். ஆனால் அவ்வளோ சின்ன கிட்டுக்கு இப்போ நான் கேட்குறது ஏஜ்னு இருக்கா சார்? ஸ்ட்ரோக்குன்னு ஏதாவது அதை டிப்பிக்கலி திஸ் ப்ராப்ளம் வில் ஹேப்பன் சப்போஸ் a house is burning and the child is lying down unconscious. Then what can happen? Heart can continue to beat, but the poisonous gases are going and his blood oxygen level can drop. Typically these are very uncommon conditions. That is after a birth, a child getting, or sometimes this can happen by some chance a foreign body has gone inside the lungs, choking. By the time you get the foreign body out, the patient may have less oxygen supply to the brain. It is not very common. More common is heart, you have got a cardiac arrest. By the time you take to revive the heart, the brain may not get enough supply, then also you can have it. The common condition actually for children is getting his foreign body going. It is not very common to get such a condition because in a hospital they'll put the patient on the ventilator, they support the patient. Little unusual. But it's not stroke, but இது ஆகலாம். பட் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரோக் வரலாம். ஆகலாம். ஓகே, குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரோக் வரலாம். அதான் சார், அந்த ஏஜ் தான் நான் கேட்குறேன். ஏஜ் கட் ஆஃபே இல்லைங்க, அங்கே தான் ஜெனட்டிக்ஸ் வருது. வென் யூ ஆர் ஜெனட்டிக்லி மோர் ப்ரோன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சிக்கிள் செல் அனீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது.
அந்த சிக்கிள் செல் அனீமியாவில் வந்து இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அதோட அளவு குறையும், டேமேஜ் ஆகும், ரெட் பிளட் செல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் பிரெயினில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இரத்த குழாய்களில் பிளட் வந்து அங்கங்கே கிளாட் ஆக ஆரம்பிக்கும் தானாகவே. அதே சிக்கிள் செல் அனீமியா ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனில் பிரெயினில் ஸ்ட்ரோக் எப்போ வேணாலும் வரலாம், பாடிலையும் எங்கே வேணாலும் அந்த மாதிரி அடைப்புகள் ஏற்படலாம். அண்டு இன்ஃபெக்ஷன், அம்மை போடுதில்ல சிக்கன் பாக்ஸ், அம்மையில் ஸ்ட்ரோக் வரும். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ ஒரு அம்மை போட்டு ஒரு மாதத்தில் திடீர்னு கை கால் வரல அப்படின்னாக்கா அந்த வைரஸ் வந்து பிரெயினில் இருக்கிற இரத்த குழாயை போய் அஃபெக்ட் பண்ணி அந்த இரத்த குழாயை மூட வச்சு பிளட்டு போகாமல் இந்த பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கு. இதுவும் நமக்கு தெரியணும். அது 2. இன்னொன்று 3வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜெனட்டிக்காகவே நம்மளோட இரத்த குழாய்களில் வந்து 2 சைடுமே இல்லை ஒரு சைடோ தானாகவே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது, மோயா டிசீஸ்னஸ். லைக் அதில் இது மாதிரி நிறைய ஜெனட்டிக் கண்டிஷன்ஸு குழந்தைங்களுக்கு வந்து அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ ஒன்று ரத்தத்தில் பிரச்சனை இருக்கணும், இல்லை ஹார்ட் பிரச்சனை இருக்கணும். ட்ரீட்டபிள் காஸ் ஆல்சோ இதே அண்டர்லைன் கார்டியக் அதான் சொல்ல வரேன். ஒன்று ரத்தத்தில் ப்ராப்ளம் இருக்கணும், இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கணும், அண்டு அப்படி இல்லைன்னா வந்து ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி தான் சிம்பிளாக பிரிக்கணுன்னா இப்படி 3ஆக பிரிச்சிடும். ஸோ குழந்தைங்களுக்கு எதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அது ஸ்ட்ரோக் ப்ரெசன்டேஷன் வரலாம். ஸோ ஏஜே இங்கே நமக்கு கட் ஆஃபே கிடையாது, அதுதான் சொல்ல வரும். சரி, ஸோ அஞ்சலி பாப்பாவுக்கு அது ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம மன்னன் பார்த்துடலாம். 1992. கிருஷ்ணா, அம்மாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு, இனிமே அவங்களால நடக்க முடியாது. எல்லாருக்கும் ஸ்ட்ரோக்னோட மோஸ்ட்லி ஞாபகம் வர படம் பாட்டு இது, அம்மாவை தூக்கிட்டு அவர் கோயிலுக்கெலாம் போகிறது வருதுன்னு. ஆனால் அந்த படத்தில் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருப்போம் சார், ஆயில் வச்சு அந்த டாக்டர் கூட அதான் பண்ணுறாரு. ஆயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படி பண்ணிட முடியுமா? அப்படி தான் நடந்திருக்கா ட்ரெடிஷ்னலி? அதை பற்றி. ஆயில் cannot do anything, and in 1992 we also could not do anything. It is 20 years later. Today we can take out the clots. So that is 1992 film, right? So no, but still cannot. It's a count. I don't know physiotherapy by. No, but still there are people who believe that இந்த என்ன வைத்தியம் இந்த இதுக்கெல்லாம் போகிறவங்க இன்னும் இருக்காங்க. பட் பேசிக் சயின்டிஃபிக்கலி இங்கே ஊற்றுற எண்ணெய் வந்து அது தோல் மூலியமாக உள்ளே போய் எதுவும் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தோல் வந்து அப்படி ஒரு போரஸ் இது, அவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் நீங்கள் லிட்டர் கணக்கில் ஊற்றினாலும் அது உள்ளே போய் ஒன்றும் பண்ணாதுங்க. ஸ்ட்ரோக் கரெக்ட் பண்ணுறது எக்ஸசைசஸ், வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் ஸ்டிமுலேட், அந்த மசில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணலாம், பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணலாம். யூ யூஸ் அதர் தெரப்பீஸ், ரோபோட்டிக் தெரப்பீஸ், அதெல்லாமே பண்ணலாம். பட் வெளியில் எண்ணெய் பூசுறதுனால சயின்டிஃபிக்கலி தெர் இஸ் நோ பேசிஸ் ஃபார் த ஆயில் டு கோ த்ரூ த ஸ்கின் அண்ட் அந்த ஸ்ட்ரோக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ டாக்டர். மேபி அவங்க வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணலாம், ஏன் ஸ்ட்ரெச் பண்ணலாம், மசாஜ் மாதிரி பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணலாம். அதுக்கு எண்ணெய் ஒரு மீடியமே யூஸ் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கேரளாவிலலாம் ஆயுர்வேதம் இதில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயம் வந்து சயின்டிஃபிக்காக இன்னும் நம்ம அதை இது பண்ணல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். ஸ்ட்ரெச் ப்ராபப்ளி அந்த ஒரு ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கை புடிப்பாக இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஆயில் அந்த இதை அப்ளை பண்ணி பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த ஃப்ரிக்ஷன் அந்த ஸ்கின் டேமேஜ் வேணால் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் இன் அக்யூட் ஸ்டேஜ் கண்டிப்பாக 0 யூஸ். Maybe some contracture it might stretch a little bit. But அது உண்மையான 33 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் டெக்னாலஜி வேறு மாதிரி. இப்போ இந்த காலத்தில் if you go இது சும்மா ஆயில் மட்டும் பண்ணிச்சு நம்ம லாஸ் சூட்டாக வர நமக்கு இல்லை. இத்தனை வருஷம் ஆகி இன்னுமே அவேர்னஸ் இல்லை. அப்போ என்ன இருந்துருக்குன்னு மட்டும் யோசிக்கணும். அதனால என்னதான் இதெல்லாம் நம்ம நம்பியும் இருப்போம். வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பேஷண்டோட அன்கான்ஷியஸ் மைண்ட் திடீர்னு தண்ணி எடுத்து வாய் உள்ள ஊற்றிடும். தட் இஸ் த வர்ஸ்ட் திங். என்னன்னு அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க அந்த தண்ணி லங்ஸ் உள்ளே போயிடும். புரியுதுல்ல? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஃபிட்ஸ் மாதிரி அன்கான்ஷியஸ் இருந்தால் வா உள்ளே ஒன்றும் போடக்கூடாது. ஸோ ஆல் தீஸ் ஆர் சம் பீப்புள் அட்வைஸ். முடிஞ்ச அளவுக்கு டர்ன் த பேஷண்ட் டு ஒன் சைட், இல்லை அந்த வாமிட் வந்தால் கூட லங்ஸ் உள்ளே போயிடும். ஸோ தீஸ் ஆர் கால் செகண்டரி ஆக்சிடென்ட்.
Select and stroke now he will not die, but all this going into the lungs will kill him. இது தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போது. அண்ட் இந்தியன் 1996 சார் ஒரு வர்மா வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க சார். போகலாம். என் சர்வீஸில் வர்மக்கலை இந்த அளவுக்கு நுணுக்கமாக யாரும் பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லை. கையிலே மேஜிக் பண்ணிட்டாங்க சார். மேஜிக் தான், இட்ஸ் நாட் மெடிக்கல். அப்படி ஒரு வைத்தியம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேஷண்ட் நம்மளை நடக்க வைக்கலாம். பட் we know where the problem is in stroke. It's not here or here. So இங்க வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால சயின்டிஃபிக்கலி இப்போ அவங்க சொல்கிற மாதிரி வர்மானால ஸ்ட்ரோக்கை உருவாக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பகுதியை இல்லை பர்டிகுலர் நரம்பை ஏதாவது பண்ண முடியும், அவ்வளோதான். மேலே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரையும் ஃபுல்லாக கனெக்ஷன்ஸ் தானே, நடுவில் எங்கே வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். மெயின் பவர் சப்ளை பவர் ஹவுஸ் தான் வந்துட்டு இருக்கல, அங்கே ப்ராப்ளம் இருந்தால் இங்கே நோண்டிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் வரும்? புரியுதுல்ல? சிறப்பு சார். ஆமாம் சார். அங்கே போய் அந்த இபி ஸ்டேஷனில் தான் பார்க்குறது. இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி சார் இஸ் டூயிங் திஸ் இன் இந்தியன் 1. இந்தியன் 2ல இப்போ இந்த மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ he stopped doing, he also stopped doing. அப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 2001 எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அது ஃபோட்டோ தான். ஓகே சார் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான சார், இவர் வந்து ஒரு பிரெயின் டெட் கண்டிஷனில் இருக்க ஒருத்தர்னு சொல்லுவாங்க. பிரெயின் டெட்டில் அப்படியே இருப்பார், வித்தவுட் எனி ஆக்ஷன்ஸ் அப்படியே இருப்பார். ஆனால் மற்ற உடல் பாகங்கள்லாம் அப்படியே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்டு அடித்தோன்னே அவருக்கு வந்து அது கிளியர் ஆகி எந்திரிச்சு போய் ஃபைட் பண்ணிடுவார் ஃப்ரெண்டு அடி வாங்கணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பிரெயின் டெட் அப்படின்ற கண்டிஷன் என்ன, இப்படி இருப்பாங்களா பிரெயின் டெட்டில்? இந்த பழைய நினைவுகள் வரும்போது ஏதாவது நடக்குமா பிரெயின்குள்ளே? அது எனக்கு இல்லை. பிரெயின் டெட்ன்றது வேறு. பிரெயின் டெட்ன்றது வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டி 0. ஸோ அதில் வந்து ஹார்ட் மட்டும் பீட் ஆகிட்டு இருக்கலாம், பட் சான்சஸ் ஆஃப் த பிரெயின் ரிகவரி இஸ் 0. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் பற்றிலாம் பேசுகிறோம். தட் இஸ் பிரெயின் டெட். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதில் வந்து ஒரு ப்ரொலாங்ட் கோமா. பிரெயின் வந்து இட் இஸ் வெரி பேசிக் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும், இந்த ஹார்ட் ரேட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஏரியாஸ் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகுறது. ஸோ த பேஷண்ட் வில் பி அலைவ், பட் நம்ம சொல்கிறது பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். இது ரெண்டு தான் சயின்டிஃபிக்காக இருக்குது. மற்றபடி பிரெயின் டெட் பர்சன் நடக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை, யூஸ்வலாக கோமா சொல்லும்போது வெளியில் வரலாம். வெஜிடேட்டிவ் ஸ்டேட் சொல்லும்போது சான்சஸ் பயங்கர கம்மி, பட் வெளியில் வரலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன சான்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன காஸ், அது காரணம். பட் when you say brain dead, in all of proper medicine history in the last almost 30-40 years, properly diagnosed brain death, no one has ever come out. Brain dead is a candidate for organ transplant, all that. So we made the criteria so strict, if anything is doubt irundhuchna, doctor will not call it brain dead. So but on the level strictness we have. சார் இந்த ஸ்டெம் செல் ப்ரிசர்வ் பண்ணுறது, அது வந்து எந்த விதத்துலையாவது பிரெயின் டெட்டையோ ஸ்ட்ரோக்கையோ கிளியர் பண்ணுறது? So far there has been no scientific evidence it help. நிறைய people try பண்ணிருக்காங்க, but nothing is there. See, as per the Indian government, as per the Indian Council of Medical Research, stem cell therapy is authorized for very few things. ஒன்று வந்து அந்த blood cancerக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் தான் legally allowed in India. மற்றபடி ஸ்டெம் செல் ஃபார் ஸ்ட்ரோக், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இது எல்லாமே as per ICMR, it is only research. It's allowed only for research. அதுவும் மோஸ்ட்லி ப்ரைமேட் லெவலில் தான், மங்கீஸ் அந்த மாதிரி லெபார்டரி இதில் தான் இட் இஸ் பெர்மிட்டட் பை ICMR. வாட் எவர் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் இஸ் நாட் லீகல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ப்ராப்ளம் சில பேருக்கு நிறைய கதை இருக்குது. ஒன்ஸ் டேமேஜ் காணக்கப்புறம் பீப்புள் ஆர் டெஸ்பரேட், ஒன்று மறுபடியும் ஒன்று நடக்கணும், ஏதாச்சும் they feel looking for something. ஸோ இப்போது ஸ்டெம் செல் ரீசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது.
I've heard stories of சில பேர் going to China ஏதாச்சும் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நாட் ப்ராப்பர் மெடிசன், அவங்கள தப்பு தான். இப்போ இந்த ஸ்டேஜில் we cannot recommend. மேபி ஃப்யூச்சர் வரலாம், பட் இப்போ இந்த ஸ்டேஜில் சுத்தமாக யாரும் இந்த ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஓகே, வசூல் ராஜா எம்பிபிஎஸ். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால் பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனால் சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இதுதான் ஒரு சொன்ன அந்த பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ங்கிறது. அந்த சிவியர் ஹெட் இன்ஜுரி இல்லை சிவியர் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் இப்படி இருப்பாங்க. சார் சொன்னோடைய ஏதோ சில பேர் கொஞ்சம் முழிச்சு பார்க்கலாம். இந்த படத்தில் இப்படி தான் காமிக்கிறாங்க. முழிச்சு பார்க்குற மாதிரி. அதான் ஸோ படுத்திருப்பாங்க, இவருக்கும் தலை தொங்குன மாதிரி தான் காமிச்சார். நல்லா நடிச்சிருக்கிறாரு, ஆக்சுவலாக அதில் நல்லா தான் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப சிவியர் ஹெட் இன்ஜுரிலையும் ஸ்ட்ரோக்லேயும் வரலாம். கொஞ்சம் பேர் முழிச்சு பார்ப்பாங்க, கொஞ்சம் பேருக்கு ஏதாவது புரிய வரலாம். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் ஏதோ நடந்து ஓபிக்கு திரும்பி வருவாங்க. இதெல்லாம் பல நாட்கள் கழிச்சு இதுலேருந்து ரிகவரி ஆகிறது வந்து இட் வில் பி அ சென்சேஷனல் நியூஸ். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு சில இது, ஒரு 30 இயர்ஸுக்கு அப்புறமா ஒரு லேடி ஹஸ் கம் அவுட் ஆஃப் அ கோமா. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர். எதனால் ஆகுது இன்னும் சயின்ஸ் cannot prove it, பட் something has happened. So that is a, சார் சொல்கிற மாதிரி a miracle or something very extremely rare. No, this can be yes, classical stroke. It's a very good description of stroke. Suddenly sitting, he can just collapse. So the picture of stroke is good. This movie I have seen, they depicted the stroke very well. எஸ், ஆனால் அடுத்த 2வது நாள் அவர் அந்த ஸ்டேஜ்லேயே அவர் வந்து கோர்ட்டுக்கு வருவார். அவர் சொல்ல அவங்க வாதாடுவாங்க. அது possible. If it is TIA, like you told, no? Stroke sometimes can completely paralyze you for a little time and you can recover. But 2 days coming to court may be little unusual, but can happen. We cannot say no. Definitely can happen. Yeah. So If it is an VBA, even TIA, then he wakes up and... the last one, Kandasamy. சார் படத்திலே அது ஆக்டிங் தான் சார். இது பார்த்தா ஒரு லிட்டில் டிஃப்ரெண்ட். பட் அழகாக இதில் சொல்லியிருப்பாங்க, வலது பக்கம் மூளை தான் இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. அப்படி பார்க்க போனால் வலது பக்கம் ஏதாவது ஸ்ட்ரோக் வந்துன்னா இடது கைகால் வேலை செய்யாது. அதே மாதிரி இடது பக்கம் மூளை பாதிக்கப்பட்டிருந்தா வலது பக்கம் கைகால் மட்டும் இல்லாமல் பேச்சும் போயிடும். லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இடது பக்கம் இருக்கிறதா லாங்குவேஜ் காமனாக எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதில் மாறி பண்ணி தான் இவர் மாட்டிக்கிறார். கரெக்டு தானே? ஸோ நல்லா நடிச்சிருக்காரு சார். நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுருக்கீங்க சார். ஸோ இதுவும் நல்ல ஒரு மோஸ்ட்லி சொல்கிறது கரெக்டாக ப்ராப்பர் டெபிக்ஷன். முன்னாடி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இவருக்கு ஒரு திடீர்னு வந்துடும். ஜஸ்ட் லைக் தட். அந்த குரு படத்தை காமிச்ச மாதிரி 1 செகண்ட் முன்னாடி நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் மூமெண்ட் இல் பி டவுன். ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்கும்போது பயமாகவும் இருக்குது சார். அட் த சேம் டைம் இதெல்லாம் இப்போயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு எனக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அட்லீஸ்ட் அடுத்த முறை எங்கேயாவது யாருக்காவது இல்லை நமக்கே ஏதாவது சிம்டம் இருந்தால் கூட இமீடியட்டாக அதுக்கு ஆக்ட் பண்ணணுன்றது தான் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன். வித் தட் யூ கம் டு த எண்ட் ஆஃப் சினிமா versus stroke. We have 5G ambulance concept. So all the ambulance in KMCH வந்து we have been interconnected. அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதோட வைட்டல்ஸ், அதை மானிட்டர், பேஷண்ட் எப்படி வராங்க, பேஷண்டோட டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு லைவ் டேட்டாவாக நம்ம ரூமில் உட்காந்தே பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஆம்புலன்ஸில் போய் நான் ரிசீவ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ யாருக்கா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், இங்கே பக்கத்தில் யாருக்கா ஒரு வீட்டில் ஸ்ட்ரோக் வருதுன்னு கேட்கணும், நான் ஆம்புலன்ஸில் ஒரு டீமோட ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸில் வரும்போது நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். Coimbatore, we are not comparing. Nobody can compare us. See, the world's highest authority for certifying that the quality of stroke care is in par with the best is WSO, World Stroke Organization. We are one of the few hospitals in India, WSO will audit our work every 4 months, not 4 years. Every 4 months, we have to send a data. And for the last 4 years, we have continuously maintained diamond status, which is the highest level. It is not easy job. I'd like to tell you about a 90-year-old man, 92 years old. He is a retired teacher. அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அதுக்கப்புறமா ஒரு பக்கவாதம் லெஃப்ட் சைட் மூவ் பண்ண முடியல. மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸே வந்து அவருக்கு 90 வயசு ஆச்சு, 92 வயசு ஆச்சுங்க, அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ரீஹாபிலிட்டேஷன்லாம் வேண்டாம், விட்டுருங்க, நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம் வீட்டில்
நாங்கள் அப்படியே வச்சு கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. பட் அவர் வந்து ஒரு டீச்சர், ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், மென்டலி நல்ல தெளிவாக இருந்தார், கை கால் வரல. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, நான் நடந்து தான் வீட்டுக்கு போனேன் சார் அப்படின்னாரு. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started him on a full-fledged rehab program. 1 week, exactly 1 week அவர் நடந்து வீட்டுக்கு போயிட்டார். அது எப்பவுமே எல்லா பேஷண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு வந்தோன்னு முதல்ல உயிரை காப்பாற்றுங்கம்பாங்க ஒன்று. அடுத்து அப்படியே கொஞ்சம் கண்ணு முழிச்சா நல்லா இருக்குமே, அடுத்து கை காலை கொஞ்சம் அசைக்கணும் டாக்டர், எப்போ ஐசியூ விட்டு வெளியே வருவாங்க, எப்போ சின்ன ஐசியூ போவாங்க, எப்போ ரூமுக்கு வருவாங்க, கடைசியில் கேட்குறது எப்போ எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. நான் அதான் கேட்பேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இன்னும் அவர் சம்பாதிச்சு போடணுமா, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களாம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் சேர்மேனும் கூட. அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது.